ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியல் எபிசோடு பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, வா வீரா, நீ வருவியே மாட்டியும் நினச்சிட்டு இருந்த, நல்ல வேலையாக வந்துட்டேன். அங்கே பாரு, மாறனை போட்டு அடின்னு அடித்து என்ன மாதிரிக்கு பண்ணியிருக்காங்க தெரியுமா, தயவு செய்து அவனை வெளியே எடுத்துருமா அப்படிங்கவும். அப்போ வீரா இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க, மாறனை வெளியே விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் விட்டுற முடியாதுமா, அவன் பேரில் அவங்க அப்பாவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. சரி நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் கழுத்தில் தான் மாறன் தாலி கட்டினாரு அப்படிங்கிறாங்க. ஓஹோ, அந்த பொண்ணு நீதானா, என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற, உன்னுடைய விருப்பம் இல்லாமையே உன் காலத்துல தாலி கட்டினாருன்னு தான் அவங்க அப்பா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நீ என்னன்னா இப்போ இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது அப்போ வீரா சொல்றாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, என்னுடைய விருப்பத்தில் தான் அவன் என் கழுத்துல தாலி கட்டினா அப்படிங்கவும். அப்போ எதுக்காக அவர் இந்த மாதிரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு அப்படிங்கும்போது, அவர் ஏதோ கோவத்தில் இந்த மாதிரி கொடுத்துட்டாரு, மற்றபடி எதுவுமே கிடையாது, அவனை வெளியே விட்டுருங்க அப்படிங்கவும். என்னமோ போங்க, அவர் என்னன்னா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ என்னன்னா வேற மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிற, நீயே அவனை வெளியே விடுன்னு சொல்லும் போது நான் என்ன பண்றதுக்கு, சரி நீ இது எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து நான் அவனை வெளியே விட்டுருதேன் அப்படிங்கவும். அப்போ வள்ளி சொல்றாங்க, வீரா நீ சீக்கிரமா எழுதி கொடு, அப்பதான் அவனை வெளியே விடுவாங்க அப்படிங்கவும். வீரா வள்ளியை பாக்குறாங்க. அப்போ வள்ளி சொல்றாங்க, தயவு செய்து நீ எழுதி கொடுத்துருமா சீக்கிரம் அப்படிங்கும் போது, அப்போ வீரா ஒரு பேப்பர்ல எழுதி அவங்க இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுக்கவும் மாறனை வெளியே விட்டுருந்தாங்க. மாறன் வாராங்க, அவங்க மேலெல்லாம் ஒரே பிளட்டா இருக்குது. இதை பார்த்துட்டு அப்போ வள்ளி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மாறா, அவனை போட்டு நல்லாவே அடிச்சிட்டாங்க அப்படிங்கும் போது, ஒரு அடிக்காம என்ன பண்ணுவாங்க, நான் பண்ணின காரியத்துக்கு நீ வேற கொஞ்சம் பெசாம இரு அப்படிங்கிறாங்க. ஐயோ நான் ஒன்றும் மறந்துட்டேனே அப்படிங்கவும். என்னத்தை மறந்துட்டேன், ஏதாவது ஃபோன் ஏதாவது வச்சுட்டு வந்துட்டியா அப்படிங்கும்போது, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ வீரா கோபத்தோடய உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ மாறன் பார்த்தோம்னா நேராக இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க, சார் என்னுடைய மாலையை நீங்கள் கலட்டினீங்களே, இந்த நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம் பெரிய மாலை, இது ஒன்று தான் உன் முகத்துக்கு கம்மியாக இருக்குது, போ அந்த மாலை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லவும், மாறன் மாலை எடுத்து அவங்க கழுத்தில் போட்டுட்டு வராங்க. அப்போ வீரா கோவத்தோட அங்கே இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வீரா வெளியே வரவும் அப்போ வள்ளி வராங்க. வீரா மட்டும் இன்னைக்கு வரலன்னா அவ்வளோதான், நீ ஜெயிலே கிடக்க வேண்டியதா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நடக்காது, என் மேலே ஆசை இல்லாமையே வீரா என்ன வெளியே எடுக்கிறதுக்காக வந்திருப்பா அப்படிங்கவும். அப்போ வீரா சொல்கிறாங்க, அங்கே பாரு, இந்த மாதிரிக்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டு இருக்காத, நான் என்னமோ உன்னை வெளியே எடுத்தனால உன் மேலே எனக்கு லவ் வந்துருச்சுலாம் நினச்சிட்டு இருக்காத, இது எல்லாமே நான் உங்கள் அப்பாவோட முகத்துக்காக தான் உன்னை வெளியே எடுத்தேனே தவிர மற்றபடி நான் உன் மேலே ஆசைப்பட்டுலாம் நான் வெளியே எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப என் மேலே லவ் கொட்டிட்டு இருக்காதானே அப்படின்னு சொல்லவும். அப்போ மாறன் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தோம்னா காரில் ராமச்சந்திரன் இறங்குறாங்க. ஐயோ இவர் எதுக்காக வந்தாரு, இப்போ இவர் நியாயம் தர்மம்னு சொல்லி பேசியும் உயிரை வாங்குவார் அப்படின்னு மாறன் சொல்லவும். அப்போ வள்ளியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாறா, உங்க அப்பா அங்கே வந்திருக்காரு, இப்போ என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயத்தோடு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் பார்க்குறாங்க, ஓஹோ இவன் வெளியே வந்துட்டானா, ஏம்மா இவனை வெளியே எடுத்த, இவனை நல்லா வச்சு அடிக்கணும்னு சொல்லி தானே இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன், நீ எதுக்காக இவனை வெளியே எடுத்த அப்படின்னு வீராட்ட கேட்கவும். அப்போ வீரா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அவனுக்காக வெளியே எடுக்கலை, அவன் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துட்டு இருந்தான்னா உங்களுடைய மான மரியாதை தான் போவோம், உங்கள் பையன்தான் அங்கே ஜெயிலுக்குள்ளே கிடக்குறான்னு சொல்லி எல்லாருமே உங்களை தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்காக தான் நான் அவனை வெளியே எடுத்தேனே தவிர மற்றபடி வேறு எந்த காரணமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ ரொம்பவே தப்பு பண்ணிட்டம்மா, அவனை போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது எதுக்காக, அவன் வீட்டில் தான் திருந்த மாட்டுக்கான், அதனால தான் அவன் ஜெயிலில் இருந்தால் திருந்தணும்னு சொல்லிட்டு நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆனால் நீ தப்பு பண்ணிட்டியம்மா, நீ பண்ணினது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அப்படிங்கும் போது. அப்போ வீரா சொல்கிறாங்க, இது எல்லாமே நான் உங்களுக்காக தான் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வள்ளி மாறன் கிட்ட சொல்கிறாங்க, டே நானும் உங்கள் அப்பா கூட கிளம்பிடுறேன், இல்லைன்னா அவர் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டார் அப்படிங்கவும். ஆமாத்த நீயும் கிளம்பு, நானும் உன் கூட வரேன் அப்படிங்கிறாங்க. டேய் வீராவோட தான் நீ வீட்டு பக்கம் வரணும், இல்லைன்னா தெரு பக்கம் கூட நீ காலை வச்சிடாத அப்படிங்கிறாங்க. என்னத்த நீ இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, சரி நீ கிளம்பு, இல்லைன்னா ஆட்டோக்கு வர தனியாக ரூபா கொடுக்கணும், நீ கிளம்பு அப்பாவோட அப்படிங்கவும். அப்போ வள்ளி அவங்க ராமச்சந்திரன் கூட காரில் ஏறதுக்காக போகிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் திரும்பி பார்க்குறாங்க, வீரா நீ வேணா வாரியா உன்னை வீட்டில் கொண்டு விட்டுட்டு போயிருது அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார் நான் போயிருது அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் வள்ளியும் காரில் ஏறி போயிருந்தாங்க. அப்போ வள்ளி மாறன் கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு வீராவை கூட்டிகிட்டு வந்துடும் அப்படின்னு செய்கை காட்டவும் மாறனும் சரி அப்படிங்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா வீரா அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிருந்தாங்க. அவங்க பின்னாடி
பின்னாடியே மாறனும் வராங்க. அப்போ வந்து வீரா வந்து வீட்டுக்கு வந்ததுமே கண்மணி பார்க்குறாங்க, மாறன் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன வீரா, அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வெளியே எடுத்துட்டு வந்த, அவனை வீட்டுக்கே நீ அழைச்சிட்டு வந்துட்டியா அப்படிங்கவும் அப்போ வீரா திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தோம்னா மாறன் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, நீ என் பின்னாடியே நீ வந்துட்டியா, இங்கே பாரு உங்கள் அப்பாவுக்காக தான் உன்னை நான் வெளியே எடுத்தேன், அது இல்லாமல் நீ வந்து நான் என்னமோ உன் மேலே ஆசை வச்சு நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டுட்டு என் பின்னாடியே நீ வந்து நின்றுட்டு இருக்கிறியா, ஒழுங்க மரியாதை நீ வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கோவத்தோட திட்டிட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. அப்போ மாறன் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாரு என்ன நினச்சாலும் சரிதான், வீட்டுக்குள்ளே வர முடியாது, நீ வீராவே அழைச்சிட்டு போக முடியாது, வீட்டு வாசலே நின்றுட்டு தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்களும் திட்டிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா பிருந்தா வராங்க. மாமா வந்துட்டீங்களா மாமா, என்ன மாமா உங்களை போட்டு நல்லா அடிச்சிட்டாங்களா அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிருந்தா, ஒரு நான் பண்ண காரியத்துக்கு என்னை அடிக்காமல் கொஞ்சமாக செய்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரங்க என்னை வந்து கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள வர நான் அழுது கை வாங்கிட்டேன்னா என்னை விட்டா வைப்பாங்க, என்னை பொருள் நல்லா அடிக்க தானே செய்வாங்க, நான் செஞ்சதும் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வீராவோட அம்மாவும் வராங்க. என்ன மாப்பிள்ள இந்த மாதிரிக்கு உங்களை அடிச்சிருக்கிறாங்களா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கண்மணி வராங்க. என்ன 2 பேரும் நின்றுக்கிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, 2 பேரும் வீட்டுக்குள்ள போறீங்களா இல்லையா அப்படிங்கும்போது அப்ப 2 பேரும் பயத்தோட நின்றுட்டு இருக்கிறாங்க. என்னடி உங்ககிட்ட வர தனியா சொல்லிட்டு இருப்பாங்களா என்ன, ஒழுங்கா உள்ள போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவையும் அவங்க அம்மாவையும் வந்து வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு இருந்தாங்க. அப்ப கண்மணி சொல்றாங்க, இங்க பாரு நீ எவ்வளவு நேரம்னாலும் நீ வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கணுமே தவிர நீ வீட்டுக்குள்ள வரவே முடியாது அப்படிங்கிறாங்க. வீரா வரவும் அப்ப கண்மணி சொல்றாங்க, இன்னைக்கு இவனால நம்ம வீடு குடும்பம் எல்லாமே மான மரியாதைலாம் போக போகுது, ஏற்கனவே மண்டபத்துல வச்சு போயிடுச்சுது, மிச்சம் இருக்க மான மரியாதை இவனால போக போகுது, இவன் வீட்டு வாசல நின்றுட்டு இருப்பான், போற வர எல்லாருமே வந்து நம்ம வீட்டை தான் இன்னைக்கு பார்த்துட்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க. அடுத்து மாறன் பாக்குறாங்க, என்னது இங்க டெக்கரேஷன் ஒன்றும் சரியா பண்ணல போலுக்கு, நம்ம வேற சரியா கவனிக்கலையே, அவ கழுத்துல தாலி கட்டுற நிலைமையில இருந்துட்டு இருந்தோமா, அதனால சரியா கவனிக்காம விட்டுட்டோம் போலுக்கு, சரி வேற என்ன பண்றதுக்கு, இங்கே தான் உட்காந்துருக்கணும், இவ எப்போ நம்மளை வீட்டுக்குள்ள கூப்பிடுவா, நம்ம எப்போ போறதுக்கு, இல்லைன்னா இவளை கூட்டிட்டு போகிறதுக்கு கண்டிப்பா இவ வரவும் மாட்டா, அங்க போனா அத்தை வேற திட்டிட்டு இருப்பாங்க, நம்ம போலான்னு பார்த்தாக்கி அங்க போனா அவங்க திட்டி நம்மளை வந்து அடிச்சே போடுவாங்க, இப்போ நான் என்னதான் பண்றதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கி இவன் என் கூட வர மாதிரிக்கா இருக்கிறா, வேற என்ன செய்யறதுக்குன்னு தெரியல, சரி நம்ம வேறமா உட்கார வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்குறாங்க. அப்போ கண்மணி எங்க வராங்க, நீங்க உட்காரவே செய்துட்டே அப்படின்னு கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் தண்ணி தாக அடிக்குது, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. கண்மணியும் தண்ணி எடுக்கிறதுக்காக உள்ள போறாங்க. பரவாயில்லையே தண்ணிலாம் கெட்டதும் தாராங்களே அப்படின்னு மாறன் சொல்லிட்டு இருக்கும் போதே தண்ணி எடுத்துட்டு வராங்க. தாங்க அண்ணி அப்படிங்கவும் உடனே வந்து மாறன் எந்திரிச்சு கேட்குறாங்க. பார்த்தோம்னா மாறன் உட்கார்ந்த இடத்துல தண்ணியை ஊற்றி விட்டுருந்தாங்க. இதுக்கு தான் நீங்கள் தண்ணி எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு குடிக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்தேன், ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு, நீ எத்தனை நாள் ஆனாலும் சரிதான், நீ வந்து வீரா பக்கம் நீ வந்து போகவே முடியாது, அப்படியே அவன் மனசு மாறினாலும் சரிதான், நான் மாற விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோவத்தோட போறாங்க. அப்ப மாறன் பாக்குறாங்க, இவங்க தண்ணி கூட தர மாட்டேங்காங்களே, என்ன பண்றதுக்கு, திரும்ப அங்கேயே உட்கார வேண்டியது அப்படின்னு மாறன் உட்கார்ந்துட்டு இருக்கவும் இங்க பார்த்தோம்னா வள்ளியும் ராமச்சந்திரனை தான் காட்டுறாங்க. அப்ப ராகு வராங்க. என்னத்தை என்னாச்சுது, மாறன் வந்து வெளியே வந்துட்டான்னு அப்படிங்கும்போது, ஆமா வீரா வந்து அவனை வெளியே அழைச்சிட்டு வந்துட்டா அப்படிங்கிறாங்க. சரி எங்க அவனை காணல் அப்படிங்கும் போதே ராமச்சந்திரன் வந்து இவங்க 2 பேரும் மேல கோவத்தோட அவங்க உள்ள போயிருந்தாங்க. உங்க அப்பா கோவத்தோட இருக்கிறாரு, என்கிட்ட பேசவும் மாட்டுக்காரு அப்படிங்கும்போது, ஆமா வேற என்ன பண்றதுக்கு, அப்பாவோட குணம் தான் தெரியும்ல அப்படிங்கிறாங்க. சரி அவன் என்னாச்சு, அவன் கூட வீரா வந்துருவாள் அப்படிங்கும்போது, எங்க வரப்போறா ஒன்றும் தெரியல, அவன் வர வந்து அவளை கூட்டிட்டு வரேன்ட்டு வீட்டுக்கு போயிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்ற, வீரா மனசு மாதிரி வந்துருவாள் அப்படிங்கும்போது, ஆமா உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது, வீரா வந்தா தானே கண்மணியும் வருவா அப்படிங்கும்போது எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாக்கி சந்தோஷமா இருக்கலாம், ஆனா என்ன நடக்க போதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி போறாங்க. இங்க பார்த்தோம்னா கண்மணியை தான் காட்டுறாங்க. அப்போ கண்மணியும் அவங்க அத்தையும் பேசுறாங்க. அப்போ அவங்க அத்தை சொல்றாங்க, என்ன கண்மணி நம்ம பயந்த மாதிரிக்கு எல்லாமே நடந்து போச்சுது, அவன் இப்படி பண்ணுவான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இந்த வீரா என்னன்னா அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வேற வந்து வெளியே அழைச்சிட்டு வந்துட்டா, இப்போ வந்து அவன் மனசு மாறிடுவாளோ, அவன் கூடயே வந்து வாழ்றதுக்கு சமைச்சிருவாளோ அப்படிங்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, அவள் எப்படி போவா, என்னதான் இருந்தாலும் அவன் வந்து நம்ம அண்ணனை வந்து அவன் கொண்டு இருக்கிறான், அதனால கண்டிப்பா அவள் அப்படி போக மாட்டா, அப்படியே அவள் போகணும்னு நினைச்சாலும் நான் விட மாட்டேன், அவள் மனசை மாற்றி அவளை நம்ம பக்கம் திரும்ப வச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. என்ன கண்மணி நீ இப்படிலாம் சொல்றத பார்த்தா நல்லா தான் இருக்குது, ஆனால் வீரா நம்ம பக்கம்லாம் வரமாட்டான், நம்ம அவங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம பக்கம்லாம் வரமாட்டா அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, அவளை நம்ம பக்கம் நான் திருப்பி காட்டுறேன் பாருங்க.
கூடிய சீக்கிரமே வீராவோட மனசை மாற்றி நம்ம பக்கம் அவளை திருப்ப வச்சுருந்தேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தையே வந்து இல்லாமல் ஆக்கிடணும், அதுதானே நம்மளுடைய திட்டம். அப்படிங்கும்போது கண்மணி நீ சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நடந்தால் நல்லா தான் இருக்கும், அவங்க குடும்பத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், அதுதான் நம்மளுடைய லட்சியமே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை அவங்க அத்தையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாறனை தான் காட்டுறாங்க. மாறன் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. வீராவை நம்ம கூப்பிடலாமா, என்ன பண்ணுறதுக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்க, நம்ம எத்தனை நாள் தான் அங்கே உட்காந்துருக்கணும் போலுக்கு, என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது பிருந்தா வந்து சாப்பாடு எடுத்துக்கொண்டு கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போ வந்து மாறன் கேட்குறாங்க, என்ன பிருந்தா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்குற, வீரா கொடுத்து விட்டாள். அப்படிங்கும்போது இல்லை நானே யாருக்கும் தெரியாமல் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், நீங்கள் தண்ணி வேற கேட்டிங்களா, இந்தாங்க அக்கா தண்ணி எடுத்துகிட்டு வந்து வெளியே கொட்டினதை நான் அதையும் பார்த்து, இந்தாங்க மாமா தண்ணியும் குடிங்க, சாப்பிடுங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து மாறன் சொல்கிறாங்க, இல்லை பிருந்தா நீ இப்போ கொண்டுட்டு வந்தது மட்டும் அவங்க 2 பேரும் பார்த்தாங்கன்னா ஒன்றையும் சேர்த்து போட்டு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நீ உள்ளே கொண்டுட்டு போ அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா அம்மா தான் கொடுத்து விட்டாங்க, நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாறன் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து பிருந்தா வந்து வற்புறுத்தி கொடுக்கவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வராங்க. கண்மணி கரெக்டாக அங்கே வந்துருந்தாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அவனுக்கு சாப்பாடு எடுத்துக்கொண்டு கொடுத்துருப்ப, உனக்கு யாரடி இந்த மாதிரிலாம் தைரியம் கொடுத்தது, என்ன உனக்கு திடீர்னு அவன் மேலே ரொம்ப பாசம் வந்து கரிசனத்தை காட்டிட்டு இருக்கிற, ஒழுங்கு மரியாதை உள்ள போறிய இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அந்த சாப்பாடு வந்து அவங்க தட்டி கீழே தள்ளி விட்டுருந்தாங்க. சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டிடுது, அந்த தண்ணியும் தூக்கி கீழே கொட்டி விட்டுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மாறன் வந்து சொல்றாங்க, கண்மணி அண்ணி நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், எல்லாமே எதிர்பார்த்து தான் நாங்க இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஓஹோ நீ எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் அங்க வந்திருக்கிறியா, அப்ப வெளியே கடந்து சாகுடா, நீ என்ன டிராமா போட்டாலும் சரிதான், வீராவோட மனசு மாறவே மாறாது, அவன் பக்கம் கூட திரும்ப மாட்டா, நீ பண்ணின காரியத்துக்கு அவ பாரு, அவ சீக்கிரத்துல அவ கழுத்துல உள்ள தாலியை கழட்டி அவன் முகத்துல எரிய வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணி நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், வீரா அதை மட்டும் செய்ய மாட்டா, அப்படியே அவ தாலி தூக்கி வீசுறதா இருந்தா மண்டபத்திலே வச்சு செய்திருப்பாள், இது வரைக்கும் அப்படி செய்யலையே, அது மட்டுமா என்னை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்ததும் அவள் தானே, அப்போ மனசில் நான் இருக்கனால தான் இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறா, நீங்கள் வேணால் இப்படி கோவத்தில் இருக்கலாம், ஆனால் வீரா வந்து கோவப்படுற மாதிரி இருக்காளே தவிர அவன் மனசில் நான் இருக்க தான் செய்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் பாருங்களேன் என் கூட வந்துட போகிறேன், நானும் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னா இல்லையான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பேசினதுமே கண்மணி சொல்கிறாங்க, நீ என்ன சவால் விட்டுட்டு இருக்கிறியா என்கிட்ட, எத்தனை நாளும் ஆனாலும் சரி தான் அவன் கூட வரவே மாட்டான், நான் வரவும் விட மாட்டேன், வேணா பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லி பதிலுக்கு வந்து சவால் விட்டுட்டு போறாங்க. அப்ப மாறன் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வள்ளியை தான் காட்டுறாங்க. வள்ளி நினைக்கிறாங்க அங்க என்ன நடக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்க, சரி நம்ம எதுக்கும் மாறனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து மாறனுக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன மாறா என்ன பண்ணிட்டு இருக்கிற, வீராட்ட பேசினியா, அவளை சமாதானப்படுத்தினியா, அங்க என்னதான் நடக்கு அப்படிங்கும்போது அப்ப மாறன் சொல்றாங்க, அத்தை வீராவை சமாதானப்படுத்துறதாவது, நான் அவகிட்ட பேச போனாலே அவன் வந்து வீட்டுக்குள்ள போயிட்டா, கண்மணி அண்ணி தான் எங்கிட்ட இருந்து திட்டிக்கிட்டு அலையிறாங்க, இதை நான் எங்கேருந்து சமாதானப்படுத்துறதுக்கு, நான் பேசாமல் நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படிங்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இல்லை நீ வந்து அங்கே தான் இருக்கணும், என்ன நடந்தாலும் சரிதான், நீ வந்து வீராவோட மனசை மாற்றி நீ வீராவை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அத்தை நீ அங்கே இருந்துக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, இங்கே இருந்தால் தான் உனக்கு என்னுடைய நிலைமை புரியும், இங்கே பச்சை தண்ணி கூட குடிக்க தரமாட்டுக்காங்க அப்படிங்கும்போது அப்போ வள்ளி சொல்கிறாங்க, பச்சை தண்ணி குடித்தாலும் சரி குடிக்கிறாலும் சரி தான், வீரா கழுத்தில் தாலியை கட்டினியில்ல, அதனால் வீராக்காக நீ வந்து தண்ணியை கூட குடிக்க வேண்டாம், நீ அங்கேயே உட்காந்துக்கோ, அவளோட தான் நீ வரணும், வேணா பாரு உனக்கு அவள் வந்து சாப்பாடு எடுத்துக்கொண்டு தாராளா இல்லையான்னு பாரு அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிற, தண்ணி கூட குடிக்க தர மாட்டுக்காங்க, இல்லை சாப்பாடு வர தர போகிறாள் அப்படிங்கும்போது நீ அங்கேயே இரு, நான் சொல்கிறது நடக்குதா இல்லையான்னு நீ வெயிட் பண்ணி பாரு, நீ என்ன நடந்தாலும் சரிதான், நீ அங்கே தான் இருக்கணும், வீராவே மனசு மாதிரி உன் கூட வருவா பாரு அப்படிங்கவும் மாறணும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு